என்னடி தம்மா இவ்ளோ குண்டா போயிட்ட? அனுசரணையாக பேசுவதாக நினைத்து கொண்ட கேட்ட அக்காளை கோபத்துடன் பார்த்தாள் தமயந்தி. இவளுக்கு என்ன, வீட்டுக்காரர் உயிரை விடுகிறார் அபி அபி என்று நொடிக்கு ஒரு தடவை அவள் அழைக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விட மாட்டீங்களே என்று அழுத்து கொள்ளும் போதெல்லாம் பேசினாலும் இவள் முகமெல்லாம் விகாசித்து விடுமே. அது மட்டுமா, பேசுவதை எல்லாம் இவர்கள் கவலைப்படாது. ஒரு விடுமுறை நாள் தவறாது கணவன் மனைவி இருவரும் எங்காவது ஊர் சுற்றி கிளம்பி விடுவார்கள். தமயந்தியின் பொறுமால் வார்த்தைகளாக வெடித்தன. உன்ன மாதிரி சந்தோஷத்துலதான் பூரிக்கதான் முடியல, உடம்பாவது பூ மாதிரி இருக்கட்டுமே. ஒன்றும் பேசாது தங்கையின் வீட்டுக்குள் நுழைந்தாள் அபிராமி. எதற்கு குடைய வேண்டும்? வேலை வரும்போது தானா சொல்லலாம் எல்ல இருக்க போகிறாள். 2 தினங்கள் கழித்து ஒரு மத்தியானம் அவளே வந்து இருவரும் ஆளுக்கு ஒரு பத்திரிகையை கையில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாலும் படிப்பதில் மனம் போகவில்லை. யார் முதலில் பேச்சை ஆரம்பிப்பது என்று யோசிப்பது போல் இருந்தது. வர வர இவள் வீட்டிலேயே தங்குறதில்லக்கா. அதற்கு மேல் பொறுக்க முடியாத தமயந்தி ஆரம்பித்தாள். புத்தகத்தை மூடி வைத்தாள் அபிராமி. நமக்குத்தான் வீட்டுல வேலை சமையல்னு 1000 இருக்கு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர ஆம்பளைங்களுக்கு மாறுதலா ஏதாவது வேணாமா? உனக்கு என்ன பேசுவ? மாமா உன்னையே சுத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு எப்படியும் புரியும் என் கஷ்டம். முனங்களாக வந்த வார்த்தைகள். பெரியவளுக்கு கவலை வந்தது. இந்த மனிதர் வேறு எவளுடையாவது தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பாரோ? வெளிப்படையாக கேட்டாள். அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் என்னை சொல்லாமல் விட்டுட்டு கணவனை போக்கை யோசித்தாள். நாளில்லை கிழமை இல்லை. அவர் நினைத்தால் நினைத்ததுதான். எல்லாம் ஓயாது படங்களை பார்த்தால் வந்த வினை. இப்போதுதான் பார்ப்பவர்களின் மனதை சலனப்படுத்துவதற்கென்று தமிழ் படம் எடுக்கிறார்களே, பேராசை பிடித்த பாவிகள். டான்ஸ் என்ற பெயரில் இடுப்பை ஆட்டி காலை அகட்டி அசிங்கம் பிடித்த அசைவுகள். அதற்கு இளம் பெண்கள் அரைக்குறையான ஆடைகள் வேறு. கர்மம். இதனால் ஆட்டம் கண்டுவிட மனதை சமாதானப்படுத்த அவருக்கு தெரிந்த ஒரே வடிக்கல் மனைவிதான். நினைக்கும் போதே உடம்பெல்லாம் ஏதோ ஊறுவது போல அருவறுப்பு உண்டாயிட்டு தமயதிக்கு. கல்யாணமான புதிதில் இளமையாக இருந்தபோது விரும்பி ஏற்ற உறவு இப்போது ஏன் கசந்தது? இதையெல்லாம் யாரிடம் கேட்பது? வெக்க கேடுதான். அதுதான் 2 பிள்ளைகள் பெற்றாயிற்றே. இனியும் என்ன? பெரியவனுக்கு 13 வயதாகிறது. அவன் என்ன நினைத்துக் கொள்வான் என்று அவளுக்குள் தோன்றும். ஆனால் கேட்டதில்லை. ஒவ்வொன்றாக தமயந்தி சொல்ல சொல்ல அக்காளுக்கு ஏதோ புரிந்த மாதிரி இருந்தது. நீ தினமும் தலைக்கு குளிப்பாயா? வெளியிலேயும் போறதில்லை என்று நோட்டம் பார்க்க துவங்கினாள். அதான் சொன்னல, வாரத்துல 4 நாள் விரதம். அபிராமிக்கு தெரிந்தவரை தங்கை அப்படி ஒன்றும் ஆன்மீகவாதி இல்லை. இப்போது என்ன திடீர் பக்தி? விரதம்னா பட்ட பட்னியா? ஐயோ, அது யாரால முடியும்? என் ஒருத்திக்காக என்ன சமைக்கிறது? பாலும் பழமும் தான் ஆகாரம். பசிக்கிற போதெல்லாம் ஒரு பெரிய கிளாஸ் பால், ஏதாவது 2 பழம், ஒரு பிடி பாதாம் இல்ல முந்திரி. அப்பாவித்தனமாக பேசிய தங்கையை பார்த்து பரிதாபம் கொள்வதா சிரிப்பதா என்று அபிராமிக்கு புரியவில்லை. உடம்பு ஏன் குண்டாக போகாது? உங்க வீட்டுக்காரர் விரதம் இருப்பாரா? நல்லா கேட்டியே. என்னை பார்த்து ஆத்திரப்பட்டவர். எதுக்கு ஆத்திரப்படணும்? நல்ல விஷயம்தானே. தமயந்தி ஒரு வெற்றி புன்னகை உதித்தாள். விரத நாளெல்லாம் நான் பாயில தான் படுப்பேன். சாமி அறைக்குள்ள. விஷயம் உடைத்து சொல்ல முடியாததாக இருந்தால் என்ன? அதற்கு ஒரு தீர்வு கண்டுவிட்டோம் என்று பெருமை அவள் முகத்தில். இதெல்லாம் 6 மாதங்களுக்கு முன். அப்புறம்தான் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது நான் என்ன பேச ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிட்டியான்னு கத்திட்டு வெளியே போயிடாருக்கா. ஏக்கமும் குழப்பம் கலந்திருந்த அவள் குரலில் அபிராமிக்கு புரிந்தது. 40 வயதுக்கு மேல் ஆன பெண்ணின் உடற்போக்கு மனப்போக்கு புரியாமல் மனைவி தன்னை வெறுத்து ஒதுக்குகிறாள் என்று குன்றி போய் வீட்டில் இருப்பதை தவிக்கிறார். பாவம். அவர் வீட்டில் இருந்தா 2 பேரும் என்ன பேசுவீங்க? பேச எங்க நேரம்? நான் பக்கத்திலேயே இருந்து கவனிக்காட்டி முத்து வீட்டு பாடம் ஒழுங்கா செய்ய மாட்டான். 2 பேரும் சேர்ந்து வெளியில ஒன்னா போக மாட்டீங்க போலிருக்கும் என்று சரியாக ஊகித்தாள் அபிராமி. போன கல்யாணம் இல்ல, கர்மாதிதான். இந்த வயசுல நாங்க 2 பேரும் ஜாலியா சுத்தினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அபிராமிக்கு எரிச்சலாக இருந்தது. பிறகு என்ன சொல்வார்களோ என்று பயந்தோ நம் வாழ்க்கையை
பாலடித்துக் கொள்வது என்ன புத்திசாலித்தனம்? எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறாளே யாத்தி, எரிச்சலாக இருந்தது தமயந்திக்கு. தன் எவ்வளவு முக்கியமான சமாச்சாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த அக்கா சம்பந்தம் இல்லாம என்னவோ கதையா அளக்கிறாளே. யாரு அந்த குண்டு மலையாச்சிக்காரியா? இப்ப என்ன அவளை பத்தி? அங்க அப்பாவுக்கு போன மாசம்தான் கல்யாணம் நடந்துச்சு. அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 65. கஷ்டம். கல்யாணமா இருக்க அவருக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? அவரை கட்டிக்கிட்டு 60 வயசானவங்க. இந்த வயசுல அவங்க 2 பேருக்கு கல்யாணம் கேக்குதா? ஏளனம் அவள் குரலில். வீடுன்னு ஒண்ணு இருந்தா பேச ஆள் வேணும். கடைசி காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்காங்க என்று அவர்களுக்கு பரிந்த அபிராமி விஷயத்துக்கு வந்தாள். ஏன் தம்மா, நீ என்னைக்காவது உங்க வீட்டுக்காரோட வேலையை பத்தி கேட்டிருக்கியா? நீ என்னக்கா வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குற? சொல்லுடி, நீ அவரோட வேலையை பத்தி. நான் கேட்டா மட்டும் அவர் சொல்லிடவா போறாக்கா? இல்ல அவரு சொன்னாலுக்குள்ள எனக்கு தான் விளங்குமா? ஏண்டி, வேலைன்னா அதுல 1000 இருக்கும்ல. அவர் யார பார்த்தாரு? மேலே இருக்கிற ஆபீசர் யாரை எப்படி நடத்தினாரு? தெருவுல பார்த்த விபத்து, மத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி வம்பு பேசுறது, இப்படி எவ்வளவோ இல்லையே. தன் பிரச்சனைக்கு இப்போது இவள் சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் கல்யாணமான புதிதில் இந்த தகராறு எல்லாம் இருக்கல? அப்ப வெக்கத்துடன் பழைய நினைவை அசை போட்டால் அவரோட ஞாபகமாக இருக்கும். அப்புறம் உனக்கு மட்டுமில்ல, உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணமான ஒன்னரை அதிகமா போன 2 வருஷம்தான் இந்த காதல் மயக்கமெல்லாம் இருக்கும். தமயந்திக்கு அந்த தகவல் அதிர்ச்சி அளித்தது. காலமெல்லாம் காதல் இல்லாத தம்பதிகள் ஒருவரோடு ஒருவர் வாழ்ந்தாக வேண்டுமா? என்ன உலகம் இது? கொடுமை. தமா, கல்யாணம் கட்டிக்கிற பிள்ளைய பெத்துக்கிட்டு மட்டுமில்ல, தினமும் சின்னதா ஏதோ நடக்கும். நம்ம வாழ்க்கையில அதை பகிர்ந்துகிட்டா நம்மளையும் அறியாம ஒரு நெருக்கம் வரும். தமயந்தி யோசனையில் ஆழ்ந்தாள். அப்படியாக்கா சொல்ற? பின்ன 45 வயசுக்கு மேல தரையில உட்கார்ந்தா ஒரு கையை கீழே ஊனி அமுக்காம எந்திரிக்க கூட முடியல. இந்த லட்சணத்துல ஹனிமூன் கொண்டாடுறவங்க மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கவா முடியும்? சகோதரிகள் இருவரும் மன விட்டு சிரித்தார்கள். அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன், தலை கணக்குது என்று எழுந்தவளை பார்த்து மென்மையாக சிரித்தாள் அக்கா. ஒன்றாக படுத்ததை தவிர வேறு எந்த நேரத்திலும் நெருக்கமாக இல்லாத உறவே ஏதோ இனம் பிரியாத அருவருப்பை உண்டாயிருக்கிறது. அதை வெளியில் சொல்ல முடியாத விரதம். அது இது என்று வேறு எதிலும் நிம்மதி தேட ஆரம்பித்திருக்கிறாள் பாவம். தமா, இன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டை பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்க போவீங்களோ அது உங்க பாடு. விஷமத்தனமா கண்களை சிமிட்டி அபிராமி போறப்ப ஞாபகமா நம்ம 2 பேரும் இப்படி சேர்ந்து போறத நல்லாதான் இருக்கு, இல்லைனாலும் அவர்கிட்ட கேளு என்று சொல்லியும் கொடுத்தாள். எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது என்றால் தமையதின் முகம் வெக்கத்தில் சிவந்தது.